ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் பிஜி காட்சன். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்ப கொஞ்சம் குளுமைப்படுத்துறதுக்காண்டி ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். என்னடா ஒத்தைக்கு ஒத்த கையில் பிடிச்சி போகிறான்னு பார்க்காங்க, நம்ம பசங்க ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காண்டி நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த ஊர் பேர் பூபதி. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். அருமையான ஸ்பாட்டு, வேறு லெவலில் இருக்கும். இங்கே போனீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இங்கே எப்பண்டா போகலான்னு இருப்பீங்கன்னா அந்த மாதிரி புள்ள ஸ்பாட். நான் அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மறுபடியும் நான் அங்கே ரொம்ப நாள் கழித்து போகிறேன். அதான் ஒரு ஃபஸ்ட்டு விலாகாக நாங்கள் போட்டுட்டு போகிறோம். ஓகே கைஸ், வாங்க அப்படி போகலாம். எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் அங்கே எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க, நான் கண்டுக்கிடவே இல்லை. உள்ளே போன உடனே வந்துட்டாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட ஒரு 2 வணக்கத்தை போட்டுட்டு ஒரு சாரத்தை கட்டிட்டு ஆய் எங்கே போகிறேன்னு ஒரு கடலை போட்டுட்டு இருந்தார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே குளிக்க போகலான்னு சொல்லிட்டு வாங்கன்னா வரமாட்டாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு சைடோடி ஓடி போயிட்டார். ஸோ நம்ம அதனால் நானே கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் வண்டியை முன்னாடி எடுத்துகிட்டு நான் கிளம்பி போனேன். ஸோ நான் முன்னாடி போக அவங்க பின்னாடி வர மொத்தம் நாங்கள் 4 பேர் போனோம். 2 பேர் லேட்டாக வந்தாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு பிளேஸ் தான். ஆனாலும் நாங்கள் அங்கே அதுக்கப்புறம் என் கூட வந்தவர் கூட கொஞ்சம் நேரம் நான் பேசிக்கிட்டே போனேன். அதை நீங்கள் எங்கே போகிறோம்? இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளோடி குளிக்கிறதுக்கு போகிறோம். ஒரு குளிக்க நேம் என்ன? அதுக்கு நேம் என்ன? இரட்டை கிணறு. வந்துச்சுன்னா ஈசன் அதில் 2 கிணறு கிடந்தனால 2 இது வந்துச்சுன்னு இது என்னோட கருத்து. ஊர் மக்கள் என்ன கருத்து சொல்லாமன்னு தெரில. ஓகே. இது நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இதை நீங்கள் பயணம் பண்ணுறீங்க? நான் இதில் பயணம் பண்ணுறது ரொம்ப நாளாக பயணம் பண்ணிகிட்ருக்கேன். வருஷங்களாக. உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. கிட்டத்தட்ட கணக்கு வைக்கல. ஓகே ஓகே. அதில் குளிக்கும்போது இந்த மீன்கள் ஏதாச்சும் உண்டா? மீன்கள்லாம் உண்டு. அதுதான் வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஓகே. மீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லது, வந்து காலை கடிச்சிட்டே இருக்கும். நம்ம 100 ரூபா 200 ரூபா கொடுத்து வெளியே போய் அந்த ஒரு தெரப்பி மாதிரி பண்ணுவோம். அது நம்ம இங்கே அந்த காலுக்கு ஜில்லு குழு குழுன்னு இருக்கும். அங்கே சூப்பராக இருக்கும். ஸ்பாட் வந்தாச்சு தான் ஸ்பாட்டு. பாருங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. எப்பவும் இதுதான் நம்ம வந்திருக்க ஸ்பாட்டு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படி பச்சை 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 பச்சேன்னு இருக்குது. மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்படி கிளியராக தெரியும் கால். நேச்சுரலாக ஊத்துன்னு சொல்லுவாங்க இது. அப்படி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு இரட்டை கிணறு, எங்கள் ஊர் இரட்டை கிணறு. நாங்கள் ஒரு 4 பேர் போனோம். 4 1 5 பேர் போனோம். 2 பேர் லேட்டாக வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் இருப்போம்னு நினச்சோம். ஆனால் ஆல்ரெடி நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே மெதுவாக இறங்கி காலை நீட்டி கையை நீட்டி கொண்டு பப்பரப்பேன்னு படுத்து கிடந்தேன் பாருங்க. ஐயோ ஐயோ, ஜில்லுன்னு இருந்துங்க. இந்த கிளைமேட்டுக்கு உள்ளே இருக்க மூச்சில் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி தண்ணி வேறு கொடுத்தோம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், தண்ணி மேலே வர இருக்குது. அப்படி கண்ணாடி மாதிரி என் கால் செருப்பு முதல் எல்லாமே கிளியராக தெரியுது. அங்கே பாருங்கள், மீன் ஓடுறது வேற எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு. மீன் வேற வந்து இடையில இடையில அப்பப்போ கடிச்சிட்டு போச்சு. அப்படியே சுற்றி பாருங்கள், ஏகப்பட்ட பேர். அவங்க கீழே வர கால் தெரியுது, தரை தெரியுது. எவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்க பாருங்கள். செமையாக இருக்குது ஸ்பாட்டு. அப்படியே லைட்டாக கொஞ்சம் செருப்பையும் கழுவிடும் ஏன்னு சொல்லிட்டு செருப்பையும் கழுவிக்கிட்டு சுத்தமாக இருந்த தண்ணியில் செருப்பையும் கழுவிட்டு நானும் அதிலே குளிச்சுக்கிட்டு வேறு லெவலில் போடும் வந்தால. சரி, அவன் கேட்டான், என்ன மரோ செருப்பை கழுவுறீங்க, வேறு என்ன பண்ணுறதுங்க, சுத்தமாக குளிக்கண்டாமா சொல்லி செருப்பை கழுவணும். இங்கே பார்த்தா ஒரு சைடு ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ வாயா வாயானா கடைசி வர வரலை. அவர் யார்ட்டையோ கடலை தீவிரமாக போட்டுட்டு இருந்தார். என்ன பண்ணுறது, அவங்க பிரச்சனை, அவங்க இது. நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்குள்ளே இருந்து கடலோரம் வீசிய காத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜம்முன்னு உள்ளே கிடந்தேன். பார்த்தாலே தெரியும் நான் ஒத்தைக்கு தான் உள்ளே கிடந்திருப்பேன். லேட்டாக தான் எல்லாரும் வந்தாங்க. அது தண்ணி நம்ம பாட்டுக்கு நான் ஒரு 1/2 கிட்ட சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான். போன உடனே சாடிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த தண்ணி ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு கொஞ்சம் டஸ்ட் இருந்து அந்த டஸ்ட்டை லைட்டாக ஒதுக்கணுன்னா போயிடும். அதே மாதிரி ஆட்கள் நிறையா வந்தால் லைட்டாக கலங்கும். ஆட்கள் கம்மியாக இருந்தால் கலங்காது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்து, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பராக இருந்துச்சு. இல்லை இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தீங்களா
அப்படின்னு சாடி ஜம்முன்னு வந்தாங்க. இதே மாதிரி நிறைய பேர் அந்த மரம் மட்டும் இல்லை, அந்த தென்னை மரத்துல இருந்தும் சாப்பிடுவாங்க. அப்படி இப்படின்னு மேலே ஏறி சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வேற நம்ம காலை வந்து அடிக்கடி கடிக்கும். நான் அதை வீடியோ எடுத்தேன், ஆனால் அது உங்களுக்கு எனக்கே கிளியராக தெரிய மாட்டுக்கு எடுத்த பிறகும். அது கரெக்டாக காலில் வந்து கடிக்கிற வீடியோ இருக்கும். மீன் அங்கேயுமா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கும். என் காலே பார்த்துட்ருங்க, உங்களுக்கு தெரியும் அதில் கடிக்கிறது. இந்த வருது பாருங்க. என் கூட இருந்து என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லையா, சும்மா தான் இருக்கேன். மீன் கடி கடி என் ஆடியன்ஸ்க்கு நான் காணிக்கணும்னு சொல்லிட்டு, நான் பாருங்க தெரியுதா அழகா கடிக்குது. நம்ம எவ்வளோ ரூபா கொடுத்து போகிறோம் இந்த மீன் தெரப்பி, அது என்ன தெரப்பி, ஏதோ ஒரு தெரப்பிக்கு போகிறோம். அந்த தெரப்பியை நம்ம இங்கே ஃப்ரீயாகவே பண்ணிடலாம். அருமையாக இருக்கும், குஜு குஜு குஜுன்னு இருக்குங்க, ஜில்லு ஜில்லுன்னு, என்ன சொல்கிறது, கூசோங்க அப்படி. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஸ்பாட்டில். ஒரு வழியாக ஒரு 10 நிமிஷம் நம்ம மீன்களுக்கு அருமையான இறைய கொடுத்தோம். நம்ம காலை கடிச்சு 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 நம்ம காலில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துருவாங்க, க்ளீன் பண்ணிடுவாங்க, நீட்டாக இருக்கும். புண்ணு இருந்துன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா கூசும், வலியோடி நல்லா கூசும், அப்படி அருமையாக இருக்கும். கிச்சு கிச்சு கிச்சு. சில பேர்லாம் நான்லாம் ஃபஸ்ட் டைம்லாம் நல்லா பயமாக இருக்கும், என்னடா ஏதோ ஒன்று கடிக்குதுன்னு. ஆனால் போக போக பழகிடுச்சு. நான் இது முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கிறேன் நிறைய தடவை. அதுவும் நான் இங்கே தான் பார்த்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மீன், பெரிய பெரிய மீன்களாக வந்துக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஆட்கள்லாம் இன்னும் இறங்கலை, இனிதான் இறங்குவோம். நான் கடைசி டைமில் தான் எல்லோரும் உள்ளே இறங்கி ஒரு குளியலை போட்டாங்க. எல்லாரும் ஒரு டைமில் ஜம்முன்னு. அதுக்கப்புறம் கூட்டம் கம்மியானோட நான் சென்டருக்கு வரேன்னு சொல்லி சென்ட்ரலுக்கு போனோம். பாருங்க, வாயிலே ஸ்விம்மிங் விடாரு, மீன் மாதிரி குதிக்காரு. அதுக்குள்ளே கரையும் ஏறியாச்சு கொஞ்சம் பேர். நம்ம உள்ள போய் ஜம்முன்னு உள்ள போய் குளிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 ஹவர் தண்ணியில் அப்படியே ஹீட், நம்ம பாடி எவ்வளோ டெம்பரேச்சராக இருக்கும், ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் அப்படி இருந்தோன்னு ஃப்ரீ ஆயிரோங்க. மொத்த பாடியும் ஃப்ரீ ஆகி ஜில்லுன்னு இருக்குங்க. ஒருத்தங்க கேமரா கொடுத்தேன், அவர் கொஞ்சம் ரொம்ப புத்திசாலி, இவர் தான் அவர் மூஞ்சி. அதனால கேமராவை சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி எடுத்தார். சரி ஒரு வழியாக போவோம்னு சொல்லிட்டு போனான்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு ஆள் செருப்பு எடுத்துகிட்டு உட்காந்துட்டார். போடு போடு போடு, தேய் தேயின்னு. அந்த செருப்பு என்ன கலரில் இருந்துன்னு தெரில, தேய்க்கிற தேயில் அதுவும் கையை வச்சு தேய்ப்பேன்னு சொல்லி தேய்ச்சி அவரும் கொஞ்சம் வேறு லெவல். சரி கடைசியில் கூப்பிட்டு, ப்ரோ ஒரு பீஸ் காணிங்கன்னா பார்க்கல, கடைசி ப்ரோ பாருங்க ப்ரோன்னு சொன்னோடன்னு பார்த்தாரு. சிரியை பாருங்க, சிரிப்புக்கு தான் பைசா. அப்படி பீஸு காய்ச்சிக்கிட்டு அந்தால ஓகே போமா பாஸ்ன்னு கேட்டால் சரி வாங்க போகலான்னு சொல்லிக்கிட்டு கிளம்பலான் இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் குளிச்சுட்டு வாயில் இந்த குரங்கு வாயில் கையை வச்சுட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு முக்கில் இருந்தார். இவர் தேய்க்கிற தேயில செருப்பே கிழிஞ்சிரும் சொல்லிட்டு வாங்க ப்ரோ போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக முடித்தோம். முடிச்சுட்டு கிளம்புனோம். கிளம்பி அந்தால போகலான்னு கிளம்புனோம். அது கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. நாங்கள் வர முச்சில் ஃப்ரீயாக இருந்துச்சு, ஏன்னா நிறைய பேர் வரதுனால இந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இடத்துக்கு போனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா சிங்கிள் வே ரோடு தான், முடுக்கு முடுக்கு சந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 சைடும் எப்போ என்ன வரும்னு சொல்ல முடியாது, பாம்பு கூட வரலாம். நான் பாம்பெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த லைனில், அடிக்கடி உள்ள கிராஸ் ஆகிருக்குது. இந்த குளத்துலேயும் பாம்பு இருக்கும், அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். அதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க, ஏதாவது ஒன்றாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே கைஸ், நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை அப்படியே விடாமல் பார்த்துட்டு இருந்த என்னுடைய உயிர் நண்பர்களுக்கு நன்றி 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 அப்படி நாங்கள் சொல்லிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு பாயை காணிச்சிட்டு ஓகே பாய் பாய், இனி அடுத்த ஒரு நாள் சந்திப்போன்னு சொல்லி அவங்களெலாம் அனுப்பி விட்டுக்கிட்டு நானும் அப்படி என் வீடு திரும்பினேன். இதே மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், வெளியே இங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் எதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணலாம். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது புதுசாக யாராவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக நான் இனி நிறைய இடத்துக்கு போகலான்னு இருக்கிறேன். ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே என்னென்ன இருக்கோ எல்லா ஸ்பாட்டுக்கும் போய் ஒரு சின்ன விசிட்டை போடலான் இருக்கோம். அப்படியே வந்து 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 கடைசியில் நம்ம ஊட்டாண்ட வந்துட்டோம். ஊட்டாண்ட வந்து நம்ம ஊருக்கு வந்த வீட்டுக்கு வந்தாலே